ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் இன் Ansible. ஓகே, ஸோ Ansibleல அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ டெம்போட்டன்ஸ் அப்படின்னா, ஸோ Ansible ஆப்ரேஷன்ஸ் ஆர் டெம்போட்டன்ட். ஸோ விச் மீன்ஸ் ரன்னிங் த சேம் பிளேபுக் மல்டிபிள் டைம்ஸ் வில் நாட் சேஞ்ச் த சிஸ்டம் ஸ்டேட் பியாண்ட் த இனிஷியல் சேஞ்ச். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு பிளேபுக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ Ansible என்ன பண்ணும், அந்த பிளேபுக்கில் என்ன கொடுத்துருக்கீங்களோ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே பிளேபுக் அதே ஹோஸ்ட்டில் திரும்ப நீங்கள் ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எந்த சேஞ்சும் பண்ணாது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது தவறுதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அகைன் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் Ansibleக்கு தெரியும், ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு unnecessary சேஞ்சஸ் எதுவுமே வந்துட்டு பண்ணாது. ஸோ அதான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ ரன்னிங் த சேம் பிளேபுக் மல்டிபிள் டைம்ஸ் வில் நாட் சேஞ்ச் த சிஸ்டம் ஸ்டேட் பியாண்ட் த இனிஷியல் சேஞ்ச். ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் பிளேபுக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஸோ ஓகே, ஸோ இன்கேஸ் அந்த சேஞ்ச் வந்து ஏற்கனவே நடந்துருந்துச்சு அப்படின்னா Ansible என்ன பண்ணும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் வந்து இடம்பெறாது. ஸோ அதுதான் வந்து டெம்போட்டன்ஸ். Okay, so again, decide state configuration. So user describe the decide end state of a system using Ansible playbook. So நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூசர் என்ன பண்ணுவார், அவரோட என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை வந்து என்ன பண்ணுவார்னா Ansible playbookல ஒரு டிசைட் ஸ்டேட் எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவார். ஸோ Ansible என்ன பண்ணும், தென் டேக்ஸ் நெசசரி ஆக்ஷன்ஸ் டு அச்சீவ் தேட் ஸ்டேட். ஓகே, ஸோ அவர் என்ன ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரோ அந்த ஸ்டேட்டை வந்து Ansible வந்து அச்சீவ் பண்ணிடும். ஓகே, ஸோ எலிமினேட்டிங் த நீட் ஃபார் மேனுவல் இன்டர்வென்ஷன் ஆர் கமாண்ட்ஸ். ஓகே, ஸோ மேனுவல் கமாண்ட், ஓகே, அவர் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகணும், ஸோ அவர் வந்து மேனுவலாக எதுவும் கமாண்ட்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ அவர் வந்து பிளேபுக்கில் என்ன கொடுத்துருக்காரோ Ansible வந்து அப்படியே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து வெர்சட்டாலிட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். ஸோ Ansible வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ Ansible கேன் மேனேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் டைவர்ஸ் சிஸ்டம்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் சர்வர்ஸில், நெட்வொர்க் டிவைசஸில், ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ், ஓகே, ஸோ க்ளவுட் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து Ansible வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து ஓகே, ஸோ ரோல் பேக்ஸ். ஸோ நீங்கள் Ansible யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை அப்டேட் பண்ணுறீங்க, இல்லை சேஞ்ச் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் Ansible யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ரிவர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பேக். அதாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு உங்களால் திரும்ப ரிவர்ட் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ரிவர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் டு ஏ ப்ரீவியஸ் ஸ்டேட் இஃப் நீடட். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த புது பிளேபுக், ஓகே, ஸோ இந்த இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருந்ததோ அந்த ஸ்டேட்டுக்கு உங்களால் திரும்ப வந்து ரிவர்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ என்ஷூரிங் தட் யூ கேன் ரெக்கவர் ஃப்ரம் erroneous சேஞ்சஸ். ஓகே, ஸோ இதுதான். ஸோ அதுக்கடுத்து கன்சிஸ்டன்சி. ஸோ பை ஆட்டோமேட்டிங் கான்ஃபிகரேஷன் டாஸ்க் வித் Ansible, administrators can guarantee that configurations are uniform across multiple systems, reducing discrepancies and potential errors. ஸோ discrepancies அப்படின்னா என்னென்னா முரண்பாடு, லைக் ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ அதெல்லாமே தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து Ansible யூஸ் பண்ணி தான் அந்த டாஸ்க்கை பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து Ansible யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணீங்க அப்படின்னா லெட்ஸே ஒரு 50 மிஷின்ஸில் ஒரு 40 மிஷின்ஸ் கரெக்டாக நடந்திருக்கும், ஒரு 10 மிஷின்ஸில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரலாம். பட் நீங்கள் வந்து Ansible யூஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது அக்ராஸ் ஆல் மல்டிபிள் சர்வர்ஸ், எல்லா சர்வர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சிங்கிறது மெயின்டைன் ஆகும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக நடந்திருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து எங்கேயும் எதுவும் மிஸ் ஆக போகிறதில்ல, இல்லை சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ பிளேபுக்கில் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ அது அப்படியே வந்துட்டு அந்த 50 மிஷின்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ Ansible playbook serves as a form of documentation. They provide a clear and concise representation of the system's desired configuration, which is both human readable and machine executable. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளேபுக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஸோ நம்ம பிளேபுக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ என்னென்ன டாஸ்க் பண்ணுமோ அந்த பிளேபுக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்போ இது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, they provide a clear and concise representation of the system's desired configuration. ஓகே, ஸோ அதாவது நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், சிஸ்டம் வந்து கரண்ட்டாக சிஸ்டமோட ஸ்டேட் என்னங்கிறத அந்த பிளேபுக்கை வச்சே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பேசிக்காக பிளேபுக் வந்து YAML ஃபார்மெட்டில் தான் நம்ம எழுதுவோம். ஸோ YAML ஃபார்மெட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ டெராஃபார்ம், AWSலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த YAML ஃபார்மெட் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அது ஒரு ஹியூமன் ரீடபிள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரீட் பண்ணலாம், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதே நேரத்தில் நீங்கள் அது ஒரு மிஷின் எக்ஸிக்யூட்டபிள்னு கூட. ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜ். ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிளேபுக்கு ஆக்டர்ஸாக
கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளேபுக்கை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு, ஓகே, ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு ரியல் டைம் சினாரியோ பார்க்கலாம். ஸோ என்ஷூரிங் அப்பாச்சி வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல், இந்த ஆன்சிபிள், ஓகே, ஸோ அதுக்கடுத்து செஃப், ஓகே, ஸோ இல்லைனா பப்பட், ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னென்ன ஒர்க்கை வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், அவர் வந்துட்டு மேனுவலாக எல்லா சர்வரையும் லாகின் பண்ணுவார். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்பாச்சி HTTPD வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையாங்கிறத அவர் தான் மேனுவலாக செக் பண்ணுவார். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேளை வந்து அந்த சர்வரில் HTTPD வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், மேனுவலாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து ஒழுங்காக ரன் ஆகுதா, ஸோ இன்ஸ்டால் பண்ண அந்த பேக்கேஜ் வந்து ஒழுங்காக ரன் ஆகுதாங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாஸ்க்குமே அவர் வந்து மேனுவலாக பண்ணணும். ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு, ஸோ யூசர் பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லா சர்வர்லேயும் கரெக்டாக இருக்காங்கிறத ஒவ்வொரு சர்வராக அவர் லாகின் பண்ணி அவர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து வித்தவுட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்பவே டைம் கன்சியூம் ஆகும். ஸோ ஒரு சர்வருக்கு வந்துட்டு ஒரு 1 hour நீங்கள் போட்டால் கூட, ஓகே, ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். ஸோ 1 hour போட்டிங்கன்னா கூட, ஸோ கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஒரு 500 சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னா 500 hours. ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்பவே டைம் கன்சியூமான ப்ராசஸ். பட் இப்போ இது உங்ககிட்ட ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் வச்சுருக்கீங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும். ஸோ அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ப்ளே புக் எழுதுவார். அவர் வந்து லாகின் பண்ணி மேனுவலாக வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ப்ளே புக் எழுதுவார். ஸோ அந்த ப்ளே புக்கில் அவர் என்னென்ன டாஸ்க்லாம் மேனுவலாக பண்ணாரோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு ப்ளே புக்கில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி பாஸ் பண்ணுவார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்பார். ஓகே, ஸோ இப்போ Ansible என்ன பண்ணும், பை எக்ஸிக்யூட்டிங் திஸ் ப்ளே புக் Ansible will ensure every server in the cluster. So cluster is nothing but a group of servers. ஓகே, ஸோ குரூப் ஆஃப் சர்வர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ அதாவது லோட் பேலன்ஸர் மாதிரி கைண்ட் ஆஃப் வந்து ஃபெயிலோவர் மெக்கானிசம், ப்ரைமரி, செகண்டரி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதான் வந்து கிளஸ்டர். ஸோ அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா சர்வர்லேயும் ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கா, அவங்க ப்ளே புக்கில் டிஃபைன் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த டிசைட் ஸ்டேட் வந்து மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத Ansible என்ஷூர் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இப்போ சர்வர் ஆல்ரெடி ஹேஸ் த கரெக்ட் செட்டப். ஓகே, இப்போ ஏற்கனவே அந்த சர்வரில் வந்து கரெக்டாக அந்த செட்டப் வந்து இருக்குது அப்படின்னா Ansible என்ன பண்ணும், ஸ்கிப் பண்ணிடும். Ansible skips making changes to it. If not, ஒரு வேளை இல்லை அப்படின்னா மட்டும்தான் Ansible will configure the server as per the playbooks instructions. Okay, so அதுதான். So this approach ensures uniformity in the setup, reduces manual intervention and minimizes the potential errors across the infrastructure. ஸோ இப்போ இந்த பிளேபுக் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு 500 சர்வர்ஸ் பண்ணுறாங்க, நாளைக்கு ஒரு 500 சர்வர்ஸ்னாலும் அதே பிளேபுக்கை யூஸ் பண்ணி அவங்களால அந்த டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அக்ராஸ் 500 + 500, ஸோ 1000 சர்வர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷன் செட்டப் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது வந்து மேனுவல் ப்ராசஸ் இல்லை, ஸோ இது வந்து எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ வந்து எந்த மேனுவல் இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ டைம் சேவிங் நம்மளுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ணுறப்போ